Good morning students, welcome to math class. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா செட் லாங்குவேஜில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செட்ஸில் வந்து ஒரு செட்டை வந்து எந்தெந்த ஃபார்மில் எழுதலாம் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? அதில் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ செட்டுன்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் பார்த்தோம். அதில் இப்போ ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட் இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் ஒரு செட்டை வந்து எப்படி மாற்றுறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மில் இருந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் sets in descriptive form. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்ன? வெறுமனே ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதுறது, எந்த ஒரு நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதுறது. இல்லை, ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா P ஈக்குவல் டு ஜான்வரி, ஜூன், ஜூலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது? கமா போட்டு எலமெண்ட்ஸும் உள்ளே எழுதியிருக்காங்க. எலமெண்ட்ஸ் என்ன? ஜான்வரி, ஜூன், ஜூலைன்னு சொல்லிட்டு எலமெண்ட்ஸ் மட்டும் கமா போட்டு எழுதணும்னா அதுக்கு பேர் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபுலர் ஃபார்ம். இப்போ இந்த ரோஸ்டர் ஃபார்மை நம்ம என்னவா மாற்றணும்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், ஸ்டேட்மெண்ட் ஃபார்முக்கு மாற்றணும். இப்போ இந்த பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து அந்த செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குது? ஜான்வரி, ஜூன், ஜூலை இதெல்லாம் வந்து மந்த்தாக இருக்குது. அந்த மந்த் வந்து எந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஜே எல்லாமே வந்து ஜேல ஸ்டார்ட் ஆக மாதிரி இருக்குது. அப்போ இந்த செட்டை வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எப்படி எழுதுறான்னா P இஸ் த செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த்து. எதில் ஸ்டார்ட் ஆகுது? இங்கிலீஷ் மந்த்ஸ் பிகினிங் வித் ஜே. ஜேல ஸ்டார்ட் ஆகக்கூடிய மந்த்தை தான் வந்து இங்கே செட்டாக கொடுத்துருக்காங்க. P இஸ் த செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த் பிகினிங் வித் ஜே. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். கேபிட்டல் Q ஈக்குவல் டு 7, 11, 13, 17, 19, 23, 29 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பாருங்கள் எந்த மாதிரி நம்பர்ஸாக இருக்குது. 7, 11, 13, 17, 19, 23, 29 இது எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன? அந்த நம்பரை 1 அப்புறம் அதே நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். அதாவது வேறு ஃபேக்டர்ஸ் எதுவுமே இதை வச்சு டிவைட் பண்ண முடியாது. இப்போ 7ஓட ஃபேக்டர்ஸ் எது? 1 and 7. 11க்கு ஃபேக்டர்ஸ் டிவைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் 1 and 11. 13க்கு 1, 13. 17க்கு 1, 17. இந்த மாதிரி 1 அப்புறம் அதே நம்பரால் மட்டும் வச்சு டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் என்ன சொல்லுவோம்னா ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ இந்த ப்ரைம் நம்பர்ஸ் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 5க்கும் 31க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ அது எப்படி எழுதலாம்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் Q இஸ் த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ். Q இஸ் த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லைஸ் பிட்வீன் எந்த 2 நம்பர் பிட்வீனில் இருக்குது? 5 and 31. 5க்கும் 31க்கும் இடையில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் செட்ஸ். இப்போ நான் நோட் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஈவினிங் வந்து ஹோம்ஒர்க் சம் கொடுக்கும்போது இதை மாடலாக வச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். இப்போ நம்ம எப்படி ஒரு செட்டை வந்து எந்தெந்த ஃபார்மில் எழுதலாம் அப்படின்ட்டு 3 டைப்ஸில் பார்த்தோம். இப்போ செட்டோட டைப்ஸ் என்னென்ன, அந்த செட்டுக்கு நேம் இருக்கும் இல்லையா, அந்த நேம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எம்டி செட் ஆர் நல் செட். எம்டின்னா என்ன? ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு செட்டுனா அந்த செட்டுக்குள்ளே எலமெண்ட்ஸ் இருக்கணும். எந்த ஒரு எலமெண்ட்ஸுமே இல்லைன்னா that set is a empty set. A set consisting of no element is called empty set or null set or void set.
அப்போது எம்டி செட்டுக்கு இன்னொரு 2 பேர் என்ன, நல் செட் ஆர் வாய்டு செட். இப்போ இதெல்லாமே வந்து புக்கில் இருக்குது, புக்கை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். நான் அந்த டெஃபினேஷனை வந்து நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஓகேவா? A set consisting of no element is called empty set. A set consisting of no element is called the empty set. It is denoted by, அந்த empty set வந்து எப்படி denote பண்ணலாம், நோட்டேஷனில் இல்லை சிம்பிளில் எப்படி டொனேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த செட்டுக்கு பேர் நல் செட், ஃபைன்னு சொல்லுவோம். இந்த சிம்பிளுக்கு பேர் ஃபை ஆர் எம்டி செட். வெறும் கேர்லி ப்ராக்கெட்ஸ் மட்டும் போட்டோம்னா இந்த செட்டுக்கு பேர் எம்டி செட். ஏன்னா உள்ளே வந்து எந்த ஒரு எலமெண்ட்ஸுமே இல்லை, இதுக்கு பேர் எம்டி செட். இந்த செட்டும் வந்து எம்டி செட் தான். அப்போ இந்த சிம்பிளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபை. திஸ் இஸ் த எம்டி செட். இப்போ எம்டி செட்டுக்கு எக்ஸாம்பிள் கேபிட்டல் A equal to x such that x is an odd integer and divisible by 2. அதாவது இதுக்கு வந்து எம்டி செட்டுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்ன, கேபிட்டல் A ஈக்குவல் டு கேர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஆட் இன்டீஜர் அண்ட் டிவிசிபிள் பை 2. அதாவது ஏக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து எக்ஸு, அந்த எக்ஸ் வந்து எப்படி இருக்கான், ஆட் இன்டீஜர்னு ஆட் நம்பர். புரியுதா? ஆட் நம்பர் எது 1 3 5 7 1 3 5 7 9 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஆட் நம்பர். நெகட்டிவில் பார்க்கும்போது -1 -3 -5 -7 சொல்லிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் இன்டீஜர் போகும். அதில் அந்த இன்டீஜர் வந்து எப்படி இருக்கணுமா, இட் இஸ் டிவிசிபிள் பை 2. 2ல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணுமா. 2ல் டிவைட் ஆகுமா, 1 3 5 7 9 இதெல்லாம் வந்து 2ல் டிவைட் ஆகாது. அப்போது -1 -3 -5 இஸ் ஆல்சோ நாட் டிவிசிபிள் பை 2. அப்போது இந்த மாதிரி எந்த ஒரு இன்டீஜருமே இல்லை. எந்த மாதிரி, ஆட் இன்டீஜர், அந்த ஆட் இன்டீஜர் வந்து 2ல் டிவைட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு இன்டீஜர் இருக்கா, எதுவுமே 2ல் டிவைட் ஆகலை. ஸோ A இஸ் அ நல் செட். புரியுதா? ஏல இருக்கக்கூடிய எந்த ஒரு எலமெண்ட்ஸுமே வந்து 2ல் டிவைட் ஆகலை, ஆட் இன்டீஜர் ஆகவும் இல்லை. அதனால் ஸோ A இஸ் அ நல் செட். இந்த மாதிரி தான் வந்து நல் செட்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. சரி, அடுத்தது the set of all integers between 1 and 2. the set of all integersனா என்ன, இன்டீஜர்னா எதுப்பா, 1 2 3 4 5 இந்த மாதிரி தான் சொல்லுவோம். the set of all integers between 1 and 2. 1க்கும் 2க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய இன்டீஜர். 1க்கும் 2க்கும் பிட்வீனில் இன்டீஜர் இருக்கா, நம்பர்ஸ் இருக்குது. என்ன நம்பர் இருக்குது, டெசிமல் நம்பர்ஸ் இருக்குது, ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்குது, ஆனால் இன்டீஜர் கிடையாது. இப்போ வந்து 1க்கு அடுத்தது 1.1 1.2 1.3 1.21 1.23 1.54 இந்த மாதிரி நிறைய டெசிமல் இருக்குது, ரேஷ்னல் நம்பர் இருக்குது. 1/2 3/4 இந்த மாதிரி ரேஷ்னல் நம்பர்ஸ் தான் இருக்கே தவிர இன்டீஜர்ஸ் கிடையாது. 1க்கும் 2க்கும் பிட்வீனில் இன்டீஜர்ஸ் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ empty set or null set. Singleton set. Singleton setனா ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்கக்கூடிய செட்டு singleton set. சிங்கிள்னா ஒரே ஒரு எலமெண்ட். எக்ஸாம்பிள் கேபிட்டல் A equal to x such that 3 less than x less than 5. x belongs to கேபிட்டல் N. அதாவது இது வந்து என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, ரூல் ஃபார்ம்னா என்ன சொல்லுவோம், செட் பில்டர் ஃபார்ம். புரியுதா? செட் பில்டர் ஃபார்ம்னா சச் தட் வந்திருக்கும். சரி, இதில்
இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து சிங்கிள்டன் செட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து எலமெண்ட்ஸ் பாருங்கள், எக்ஸ் சச் தட். அப்போ எக்ஸுங்கிற எலமெண்ட் எப்படி இருக்குது? 3ஐ விட அதிகமாக இருக்குது, 5 விட குறைவாக இருக்குது. 3 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 5. 3ஐ விட அதிகம், 5ஓட கம்மினா நடுவில் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர் என் வந்து நேச்சுரல் நம்பர். அப்போ வந்து 4 தானே. அப்போ 4ங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் சிங்கிள்டன் செட். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சிங்கிள்டன் செட். த செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் எது எது? ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான். 2 இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். இப்போ ப்ரைம் நம்பர்னா என்ன? ஒன்னாலையும் அதே நம்பராலையும் மட்டும்தான் வச்சு என்ன பண்ண முடியும்? டிவைட் பண்ண முடியும். இப்போ டூ இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். 2 வந்து ஈவன் நம்பர். அதோட ஃபேக்டர்ஸ் வந்து 1 and 2 ஒன்லி. ஸோ the set of all even prime numbers is a singleton set. Singleton set க்கு definition: a set which has only one element is called a singleton set. Next, finite set. Third set is finite set. Finite என்ன? நம்ம கவுண்ட் பண்ண முடியக்கூடியது. A set with finite number of elements. ஒரு செட்டுக்குள்ள எலமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். அந்த நிறைய இருந்தாலும் அந்த எலமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? கவுண்ட் பண்ண முடியும். That set is called a finite set. A set with finite number of elements is called a finite set. A set with finite number of elements is called a finite set. For example, the set of family numbers. Example, the set of family members. ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? கவுண்ட் பண்ண முடியும். ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா தட் இஸ் அ ஃபைனைட் செட். அடுத்தது, த செட் ஆஃப் இன்டோர் ஆர் அவுட்டோர் கேம்ஸ் யூ பிளே. த செட் ஆஃப் இன்டோர் ஆர் outdoor games you play. நீ விளையாடக்கூடிய இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம ஃபைனைட் செட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது தேர்ட் வந்து எக்ஸ் சச் தட். இது வந்து என்ன ஃபார்ம் நான் எழுதுறது? செட் பில்டர் ஃபார்ம். அதாவது சச் தட் வந்துட்டாலே அது செட் பில்டர் ஃபார்ம். எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ factor of 36. 36 ஓட ஃபேக்டர்ஸ் எது எது? ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36 எது எதுங்கப்பா? 1 விட்டுருங்க. 1 வந்து அது ப்ரைம் நம்பர், அதனால் அது வந்து எல்லாத்துக்குமே வர்றதுனால 1 வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடாது. 36 எது எதால் டிவைட் ஆகும்? 2 டேபிளில் டிவைட் ஆகும், 3 டேபிளில் டிவைட் ஆகும், 4 டேபிளில் டிவைட் ஆகுமா? 4 9s are 36. அப்புறம் 4 9s are 36, 3 12s are 36. அப்புறம் வேறு வருமா? வராது. 8 4s are 32, 9 4s are அவ்வளோதான்.
இப்போ இதுதான் அப்புறம் 36 ஒன்ஸ் ஆர் 36. அப்போ அதுவே இதால் டிவைட் ஆகும் இல்லையா? அப்போ இந்த ஃபைனட் இந்த ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியுது. 1 2 3 4 5 6 தேவைன்னா ஒன்றுனாலும் சேர்த்துக்காங்க. 1 2 3 4 5 6 7. அப்போது 36ஓட ஃபேக்டர்ஸ் வந்து எத்தனைன்னா நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுது. ஸோ திஸ் இஸ் எ ஃபைனட் செட். நெக்ஸ்ட் இஸ் இன்ஃபைனட் செட். ஃபைனட் செட்டுக்கு அடுத்தது இன்ஃபைனட் செட். இன்ஃபைனைட்னா கணக்கிட முடியாததுன்னு அர்த்தம். அன்கவுண்டபிள். A set which is not finite is called infinite set. A set which is not finite is called an infinite set. இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஏங்கிற செட்டு அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது? 5 10 15 20 25 இந்த மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி எக்ஸட்ரா டாட் வச்சாலே என்ன மீனிங்? அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகலை, அது போயிட்டே இருக்குது அப்படின்ட்டு மீனிங். அப்போது திஸ் இஸ் an infinite set. அடுத்தது the set of all points on a line. இன்னொரு எக்ஸாம்பிள், another example for infinite set. The set of all points in a line, அதாவது on a line. okay, the set of all points on a line, அதாவது ஒரு லைன் இருக்குது, அந்த லைன் வந்து ரெண்டு பக்கமும் எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்குது. அப்போது அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? கவுண்ட் பண்ண முடியாது. அந்த லைன் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பக்கமும் பாயிண்ட்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, லெஃப்ட் சைடும் பாயிண்ட்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஃபைனட் செட். அடுத்தது கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கார்டினல் நம்பர். கார்டினல் நம்பர்னால் அந்த செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கவுண்டிங் தான் என்ன சொல்லுவோம்னா கார்டினல் நம்பர். இப்போ the cardinal number of a set is denoted by n of a. cardinal number of the set அப்படின்னு சொல்லும்போது n of aன்னு சொல்லணும். n of aன்னா என்ன? அந்த ஏங்கிற செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் in the set A. that is known as cardinal number of the set. number of elements in the set A. ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா n ஆஃப் ஏ. n ஆஃப் ஏனா கார்டினல் நம்பர் ஆஃப் த செட். மீன்ஸ் n ஆஃப் ஏ தான் போடணுமா? நம்ம இங்கே என்ன செட் எடுத்துருக்கோமோ அதை போடலாம். இப்போ n ஆஃப் பி அப்படின்னு சொன்னோம்னா இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் பி, தட் இஸ் கால்டு கார்டினல் நம்பர் ஆஃப் த செட். இப்போ சிங்கிற செட்டுக்குள்ளே எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் கார்டினல் நம்பர் ஆஃப் செட்டு கண்டுபிடிக்கணும்னா n ஆஃப் சி இந்த மாதிரி எழுதணும். சரி, அடுத்தது எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.3லாம் கொடுத்துருக்கு. இஃப் ஏ ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு பேர் செட் ப்ராக்கெட் இல்லைன்னா கேர்லி ப்ராக்கெட்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். 1, 2, 3, 4, 5, 7, 9, 11. ஃபைண்ட் n ஆஃப் ஏ. n ஆஃப் ஏன்னா என்ன? கார்டினல் நம்பர் ஆஃப் த செட், அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் கண்டுபிடிக்கணும். n ஆஃப் ஏன்னா என்ன? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் ஆர் கார்டினல் நம்பர் ஆஃப் த செட் எப்படி வேணாலும் சொல்லலாம். சரி, n ஆஃப் ஏ ஈக்குவல் டு கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் செட். இப்போ எப்போ ரெண்டு செட்டு ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம்னா 2 ஃபைனட் செட். ரெண்டு ஃபைனட் செட்டு ஏபி இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு செட் எப்போ ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா இஃப் தே கண்டெயின் த சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இஃப் தே கண்டெயின் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னால் ரெண்டு செட்லேயும் எலமெண்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கணும் அப்படி இருக்கும். தட் இஸ் n ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் பி. இப்போ ஏ செட்டில் 3 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பி செட்லேயும் 3 எலமெண்ட்ஸ் இருந்தால் தட் 2 sets ஆர் செட் டு பி அன் ஈக்குவலன்ட் செட்.
செட்டு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஏங்கிற செட்டில் பால் பேட் இந்த 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. பி செட்டில் எலமெண்ட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹிஸ்டரி ஜியாகிரஃபி இந்த மாதிரி 2 இது கொடுத்துருக்காங்க. இப்போ என் ஆஃப் ஏ எவ்வளோப்பா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் இஸ் ஈக்குவல் டு 2. அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் பி, என் ஆஃப் பி ஈக்குவல் டு, இங்கேயும் ஹிஸ்டரி ஜியாகிரஃபி 2 இருக்கிறதுனால என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2, என் ஆஃப் பி இஸ் ஆல்சோ 2. இப்போ என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் ரெண்டுத்துலையுமே வந்து எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ திஸ் 2 செட் ஆர் செட் டு பி அ ஈக்குவலன்ட் செட். 2 செட்டுமே வந்து எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கிறதுனால these 2 set are said to be equivalent set. அடுத்தது ஈக்குவல் செட். இப்போ ஈக்குவல் செட்னா 2 செட்லையுமே எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கணும். எலமெண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா that set to be a equal set. Same number of exactly 2 sets are said to be equal. எப்போ 2 செட்டு ஈக்குவல் சொல்லுவோம் அப்படின்னா if they contain எக்ஸாக்ட்லினா கண்டிப்பாக குறிப்பாக அதே எலமெண்ட்ஸ் இருக்கணும். எக்ஸாக்ட்லி த சேம் எலமெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா அதை வந்து அன்ஈக்குவல் செட்டுன்னு சொல்லுவோம். சரி, எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 ஏ செட்டில் 1 2 3 4ன்னு எலமெண்ட்ஸ் இருக்குது. பி செட்டில் 4 2 3 1 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள் 1 2 3 4 இங்கே வந்து 1 2 3 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து என்ன மட்டும் மாறி இருக்குது, ஆர்டர் மட்டும் மாறி இருக்குது. ஆர்டர் மாறி இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ எலமெண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கா. ஸோ ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் செட். எக்ஸாக்ட்லி ஏ அண்ட் பி கண்டெய்ன்ஸ் எக்ஸாக்ட்லி சேம் எலமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் செட். ஆர்டர் மாறி இருக்கலாம். இப்போ ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் ஈக்குவல் செட்டாக இருந்தால் எப்படி எழுதலாம்னா ஏ ஈக்குவல் டு பி. இப்போ ஏ செட் பி செட் வந்து அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. இது எப்படி வந்து ஈக்குவல் டு சிம்பிள் சொல்கிறோமோ இதை வந்து என்ன சொல்லணும், நாட் ஈக்குவல் டு ஈக்குவல் சிம்பிள் போட்டு நடுவில் ஒரு ஸ்லாஷ் போட்டோம்னா தட் இஸ் நாட் ஈக்குவல் டு அன்ஈக்குவல் அப்படின்னு மீனிங். இது வந்து நோட்னா தெரிஞ்சுக்கோங்க என்னன்னுட்டு. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ ஏ செட்டில் எலமெண்ட்ஸ் வந்து ஏ பி சின்னு இருக்குது. பி செட்டில் எலமெண்ட்ஸ் வந்து ஏ கமா பி சி இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு செட்டுக்குள்ளே எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஒன்லி 1 டைம்ஸ் தான் எழுதணும். அப்போ பிங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அதை 1 டைம் மட்டும் எழுதுங்க, ஏபிசி. இப்போ ஏ செட்லேயும் பி செட்லேயும் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, சேமாக இருக்கிறதுனால ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் செட்ஸ். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.5. இப்போ ஏங்கிற செட்டை எடுத்துக்கிறாங்க. ஏங்கிற செட்டு எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, எக்ஸ் such that x belongs to n, x lies between 4 less than x less than or equal to 8 and b equal to b செட்டு எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குது 4 5 6 7 8 are equal sets. இப்போ ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் பிங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் ஈக்குவல் செட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த செட் பில்டர் ஃபார்மை என்னவா மாற்றணும், நாம் எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எலமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அது என்னவா மாற்றணும், என்ன ஃபார்முக்கு கொண்டு வரணும், செட் பில்டர் ஃபார்மை ரோஸ்டர் ஃபார்முக்கு கொண்டு வரணும். எப்போவுமே நீ ஒரு செட்டை கொடுத்துட்டு அது என்ன டைப்புன்னு கேட்டாங்கன்னா செட் பில்டர்லேருந்து அதை ஃபஸ்ட்டு நாம் ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றணும். இந்த மாதிரி எலமெண்ட்ஸ். அப்போது ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை என்னவா மாற்றணும்,
ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்று. ரோஸ்டர் ஃபார்ம்னா எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். சரி, அந்த எலமெண்ட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ் பிலாங்ஸ் டு என். எக்ஸுங்கிற எலமெண்ட் வந்து நேச்சுரல் நம்பராக இருக்குது. அந்த நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குன்னா, இது ஃபஸ்ட்டு எப்படி ரீட் பண்ணணும்? 4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8. அப்போது எக்ஸுங்கிற எலமெண்ட்டு நேச்சுரல் நம்பர். அந்த நேச்சுரல் நம்பர் எப்படி இருக்குது? 4 விட அதிகமாக இருக்குது, 4 ஆகவும் இருக்குது. 8 விட குறைவாக இருக்குது, 8 ஆகவும் இருக்குது. அப்போ 4ஐயும் நாம் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு வருது இல்லையா? அப்போ 4ஐயும் நம்ம இன்க்ளூட் பண்ணிவிட்டு 4ஐ விட அதிகம் 5 6 7 8 இங்கே சேர்த்துக்கணுமா? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு வருது இல்லையா? அப்போ 8ஐயும் நாம் இங்கே சேர்த்துக்கணும். 8ஐ விட குறைவாக இருக்குது, 8ங்கிற எலமெண்ட்டும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 4 5 அப்போ ஏங்கிற எலமெண்ட்ஸுக்குள்ளே என்னென்ன இது இருக்குது? 4 5 6 7 8ங்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 4 5 6 7 8. அப்போ இதுலேயுமே வந்து 4 5 6 7 8ங்கிற எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஏல இருக்க எலமெண்ட்ஸே தான் பிலேயும் இருக்குது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி. தீஸ் ஆர் ஈக்குவல் செட்ஸ். ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் ஈக்குவல். புரியுதா? நெக்ஸ்ட் செட் என்ன? யூனிவர்சல் செட். இப்போ நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் செட் அப்படின்னா என்ன பார்ப்போம். A universal set is a set which contains all the elements of all set under consideration is usually denoted by U. ஒரு யூனிவர்சல் செட்னா இப்போ நம்ம கொஸ்டினில் எத்தனை செட்டு கொடுத்துருக்காங்க? இப்போ வந்து ஒரு 3 செட் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, ஏபிசி. அந்த ஏபிசி 3 செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு யூனிவர்சல் செட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். யூனிவர்சல் அப்படின்னா என்ன? பெரிய அண்டம் அப்படின்னு அர்த்தம். ஒரு உலக அளவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். யூனிவர்சல்னால் என்ன? எல்லாமே சேர்ந்தது. யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த யூனிவர்ஸ்னால் எல்லா எலமெண்ட்ஸும் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். அப்போ எல்லா செட்லேயும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு எந்த செட்டுக்குள்ளே இருக்கும்? யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ யூனிவர்சல் செட்டு தான் இஸ் த பிக்கஸ்ட்டு செட்டு. ஓகேவா? அப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் சேர்ந்து இந்த யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னென்ன நேச்சுரல் நம்பர்ஸ்? இந்த எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் சேர்ந்து ஒரு யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மீனிங். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு எர்த்து மாசு ஜூபிட்டர். Then the universal set U is the planet of a solar system. இப்போ ஏங்கிற செட்டுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க? பிளானட்ஸு எர்த்து மார்ஸு ஜூபிட்டர் இது மட்டும்தான் இருக்குது செட்டுக்குள்ளே. ஆனால் யூனிவர்சல் செட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க? U is the planet of solar system. எல்லா பிளானட்ஸும் சேர்ந்தது தான் சோலார் சிஸ்டம். அந்த சோலார் சிஸ்டமே வந்து எதில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க? யூனிவர்சல் செட். Planets of solar system 9 பிளானட்ஸும் சேர்ந்து இந்த யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட்டு சப்செட். இப்போ நம்ம கேம்ஸ் விளையாடும் போது யாராவது ஒரு சப்ஸ்டியூட்னு போடுறாங்க இல்லையா? அப்போ ஒரு ஆள் இல்லைன்னா இன்னொரு ஆளை மாற்றி போடுறது, அது சப்ஸ்டியூட். சப்செட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த எலமெண்ட்ஸுக்கு உள்ளேயே ஒரு எலமெண்ட் இருக்கும். புரியுதா? இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு செட்டு வந்து ஏன்னு எடுத்துப்போம். ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு செட்டு இருக்குது. பியில் வந்து 4 5 இந்த 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. சரி, 4 3ன்னு எடுத்துப்போமே. சரி, இப்போது பிங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எது? 4 3. ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் 1 2 3 4. இப்போது இந்த 3 4ங்கிற எலமெண்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய 3 4 எலமெண்ட் பாரு ஒரே மாதிரி இருக்கா? அப்போது ஏங்கிற செட்டை விட பிங்கிற செட்டு எப்படி இருக்குது? சின்னதாக இருக்குது. ஒரு செட்டை விட சப்செட் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸே கண்டெயின் பண்ணியிருக்கோம். புரியுதா? இங்கே என் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை? 1 2 3 4. என் ஆஃப் பி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் பி எவ்வளவு? 2. இப்போ என் ஆஃப் ஏவோட என் ஆஃப் பி கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்செட்.
இங்கே 3,4ங்கிற எலமெண்ட் எதுக்குள்ளேயே இருக்குது, ஏங்கிற செட்டுக்குள்ளேயே இருக்குது. அதாவது இந்த மாதிரி. இப்போ இதுதான் வந்து ஏ. 1 2 3 4. இந்த ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு எதில் இருக்குது, இதுதான் வந்து ஏ, இது வந்து பி. இது ஏங்கிறது பிங்கிறது ஒரு சப்செட், அதுக்கு உள்ளேயே இருக்கும் ஒரு துணை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து சப்செட். இன்னும் இதை வந்து செட் லாங்குவேஜில் சிம்பாலிக்காக சொல்லணும்னா n of b is less than n of a அப்படின்னு சொல்லலாம். புரியுதா?